சத்துவமனம், ரஜோமனம், தமோமனம். அடுத்தது, நித்திய நிகழ்விலே இருக்கும் பொழுது நீங்கள் ரஜோமனத்தில் இயங்கினால் சிருஷ்டி திருஷ்டி, இருப்பதை பார்க்கிறீர்கள் என்று நினைந்து பந்தத்திலே கட்டுப்பட்டு அந்த கட்டுக்களாலே வாழ்க்கையின் நிம்மதியும் ஆனந்தமும் சுகமும் சுதந்திரமும் இழந்து பெருந்துக்கமான நரகில் வாழ்வீர்கள். ஆனால் நித்திய நிகழ்விலே சத் மனமாக இயங்கினீர்களானால் சத்தியமாகிய விவர்த்த சத்தியமான நாம் பார்க்க விரும்புவதைத்தான் உருவாக்குகின்றோம். சிருஷ்டி திருஷ்டி என்கின்ற சத்துவ நிலையில், புரிதல் நிலையில் இருப்பீர்கள். அதை தாண்டி இன்னமும் அந்த நித்திய நிகழ்வில் இருக்க இருக்க பரமானுபூதியான அஜாதம், நான் என்றும் இந்த உலகம் என்றும் தனியாக நாம் பிரியவே இல்லை, இருப்பு இருப்பாகவே இருக்கின்றது